ஹாய் ஹலோ கேண்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் யூ ஹாப்பி அண்ட் ஹெல்தி. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் மேரேஜ் சீசன் 6 பார்ட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஏதாவது எபிசோட்ஸ் பார்க்காம இருந்தால் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் அந்த ஸ்டோரியோட கண்டினியூஷன் உங்களுக்கு புரியும். கடைசியாக எதோட விட்டுருப்போன்னா, இங்கே உங்களுக்கும் ஜிம்மனுக்கும் பேசி வச்சுருப்பாங்க. கடைசியாக உங்களுக்கும் அவருக்கும் ஒரு முத்த காட்சியோடு விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த எபிசோடில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே நீங்கள் அப்படியே நின்றுட்டு அப்படி சொல்லிட்டு உங்கள் உதட்டில் அப்படியே கையை வச்சுருப்பீங்க. இங்கே ஜிம்மன் இது வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கார்டனில் நின்றுட்டுருப்பார். இங்கே ஆனால் ஜிம்மனுக்கு மனசே கேட்கல. கடைசியாக ஒரே ஒரு தடவை வேணா அவளுக்கு கால் பண்ணி பார்க்கலாமா? ஸோ ஜிம்மன் கால் பண்ணுறாரு. ஆனால் அந்த மாதிரி நம்பர் வந்து உபயோகத்திலே இல்லைன்னு சொல்லிட்டு வருது. அப்படியே ஜிம்மன் விட்டுட்டு அப்படியே ரொம்ப கடுப்பாயிட்டார். மொபைல் அப்படியே தூக்கி விட்டு எறிஞ்சிட்டார். இதுக்கப்புறம் எதுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் விட்டு எறிஞ்சதில் மொபைல் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. அப்படியே ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவரோட ரூமை விட்டு வெளில வராரு. அவரோட ரூமில் அதாவது அந்த ரூம்லேயே வந்து பார்த்திங்கன்னா பால்கனி இருக்கும். அந்த பால்கனிலேருந்து அப்படியே நின்றுட்டுருக்காரு. இங்கே வந்து உற்றார் உறவினர்கள் எல்லாருமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. பிகாஸ் அடுத்த கல்யாணம் அது சொந்தத்தில். யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லாருக்குமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும்ல. ஸோ வந்த ரிலேஷன்ஸ்லாம் அப்படியே தங்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கல்யாணம் ஜிம்மினோடதையும் சேர்த்து பார்த்துட்டு போயிடலாம் ஒரேடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து போட்டு எல்லா வேலையும் பார்த்துட்ருக்கு. இங்கே எல்லாருமே ஆரவாரத்தோடு பார்த்துட்ருக்கிறச்ச அதை வந்து அவருக்கு ஒரு மாதிரியாக ஆகுது. எல்லோரும் எவ்வளோ ஹாப்பியாக இது பண்ணிட்டுருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் அதையே பார்த்துட்ருக்காரு. எங்கே நீங்கள் கண்ணாடியில் உங்கள் மூஞ்சையே பார்த்துட்ருக்கீங்க. எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒன்றுமே புரிப்பல்லன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தான். ஒரு மாதிரி மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி தான் போயிட்டுருக்கீங்க அங்கங்கங்கங்கன்னு. ஸோ இப்படியே இருக்கவே நீங்களும் கீழே போயிட்டு உட்காந்துருக்கீங்க. என்னடி ஆச்சு, என்னாச்சு வையனு அப்படிங்கிறாங்க. அப்படியே கீழே கொஞ்சம் பார்க்குறாரு. ஏன்னா இவர் ஆல்ரெடி பால்கனியில் தானே நிற்கிறாரு. ஸோ கீழே கொஞ்சம் பார்த்ததும் வயன்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறீங்க. என்னடி, ஓ கல்யாணத்தால் இப்படி மந்திரிச்சிட்ட கோழி மாதிரி நிற்கிறியோ, சூப்பர் சூப்பர், வையனுக்கு கல்யாண கலை கூடிடுச்சு அப்படிங்கிறாங்க. எங்கள் ஜிம்மன் அப்படியே பார்க்குறாரு. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பெரிய மூச்சு விட்டுட்டு அப்படியே அந்த இடத்த விட்டு போயிட்டார். இப்போ அவரோட ரூமில் அப்படியே படுத்துட்டு தூங்குறாரு. அவரோட மொபைல் அவர் எடுக்கவே இல்லை. அவரோட மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கட்டிலுக்கு கீழே இருக்குது. ஓகே, சில நேரத்தில் நம்ம கட்டிலுக்கு கீழெல்லாம் குனிஞ்சு கூட்ட மாட்டோம், டஸ்ட்டாக இருக்காது, அந்த டஸ்ட்டுக்குள்ளே அப்படியே இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கவே பாட்டியை வந்து இன்னும் ஒரு 2 நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. இவர் போவார். ஏன் பாட்டி இப்படி சொன்னேன், என் பாட்டி இப்படி சொன்னேன்னு சொல்லுவார். நீ வேணா நடந்துக்காமல் போப்பா, பாட்டியை பாடையில் ஏற்றிட்டு போப்பா அப்படிங்கும். கிளவி, நீ செத்தது இல்லாமல் ஏன் நீ சாகடிக்கிற, இருந்து தொலை, அது சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக இருக்கார். ஒரு வழியாக டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு. இன்னும் இனி 3 நாளில் உங்களுக்கும் ஜிம்மினுக்கும் இங்கே கல்யாணம். சிங்கிளாக வந்து நீங்கள் இப்போ டபுளாக போக போகிறீங்க போல். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. முத்தம் கொடுத்ததுக்கப்புறம் எண்ணம் மாறிடுச்சு. இத்தனை நாள் உங்களுக்கு ஜிம்மனை பிடிக்காமல் தானே இருக்கும். எப்போ பழிவாங்கலான்ற மாதிரி தானே இருந்தீங்க. பட் அந்த லவ்வால் உங்களுக்கு வந்து கன்சர்ன் வந்துச்சு அந்த மனுஷன் மேலே. ஆனால் முத்தம் கொடுத்ததும் மொத்தமும் கம்மியாயிடுச்சு. ஸோ இப்போது உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் ஓகே ஓகே அப்படித மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ ஹாப்பியாக உங்கள் ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா புடவைக்காரங்களோட நம்பர் இருக்கும். அவங்கள கூப்பிட்டாங்கன்னா அவங்களவே பட்டு புடவைலாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க. ஸோ குடும்பத்துக்கே அப்படியே எடுத்துப்பாங்க அந்த சாரியை. அப்படி இருக்கிறச்ச எல்லாருமே எனக்கு இந்த புடவை எனக்கு அந்த புடவை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துகிட்ருக்காங்க. உங்களுக்கு இப்போ முகூர்த்த புடவை எடுக்கணும். இங்கே வந்து மேலே உட்காந்துட்ருக்கே எருமை மாடு ஜிம்மினு வாடா அப்படின்னு சொல்லிட்டு கசின்ஸில் ஒருத்தவங்க வந்து அழைச்சிட்டு வந்துட்டு புடவைலாம் எடுத்துகிட்ருக்கான். இதில் இந்த அர்ஜுன் பையன் இருக்கானே, அவன் வந்துட்டு புடவை அப்படியே பார்க்குறான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மயில் கலரில் இருக்குது.
கோல்டு கலர் பார்டரு, மயில் போட்டு பீகாக் போட்ட மாதிரியே இருக்குது. நல்லா இருக்குது. அந்த புடவையை பார்த்து தான் அந்த மனுஷனுக்கு டக்குன்னு ராதா நினப்பு தான் வந்துடுச்சு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை கரெக்டாக சுட்டுட்டார். சுட்டுட்டு ரூமில் வச்சிட்டாரு. இப்போது ஜிமின் வந்து என்னது அப்படிங்கிற மாதிரி கூப்பிடும் போது, டேய் கல்யாண மாப்பிள்ளை நீ தாண்டா, அமிதி எனக்கு என்ன நிற்கிற, பையனுக்கு புடவை எடுத்து கொடுக்க வேணாமா, உனக்கு பிடிச்ச புடவையா சொல்லு, அவளுக்கு வச்சு பார்க்கணும், அது அவளுக்கு கரெக்டாக இருக்கா எடுப்பாக இருக்கான்னு பார்க்க வேணாம், நீ மட்டும் எனக்கு என்னென்னு மாடியில் புஸ்கு புஸ்குன்னு போய் படுத்துக்கிறேன் என்ன, அது புடவை எடுத்து கொடுறா. அவர் அப்படியே அமைதியாக இருக்கார். எடுச்சம்மன் அப்படின்னு அவங்க அம்மா வந்து திட்டுறாங்க. அவர் அப்படியே டக்குன்னு செலக்ட் பண்ணுறாரு. ஒரு மாதிரி மாம்பழ கலர்னு சொல்ல மாட்டாங்க, ஒரு மாதிரி எல்லோ, அது மாம்பழத்தில் தான் அந்த மாதிரி கலர் இருக்கும், அதில் ரெட் கலர் பார்ட்ரு, இதுதான் அவர் செலக்ட் பண்ணது. அந்த படம் அவளுக்கு நல்லா எடுப்பாக இருக்கும் அப்படிங்கிறாரு. அப்படியே ஒரு தடவை உங்களை ஐ கான்டாக்ட் பண்ணுறாரு. என்ன இவன் மட்டமான டேஸ்ட்டாக இருக்குது, டேய் என்ன காலத்து பழசுலடா இருக்க, இதெல்லாம் என் பாட்டம் பூட்டம் காலத்தில் கட்டின புடவை, இதை போய் அவளை போட சொல்வியா, உன்கிட்ட போய் அவள் கேட்டா பாரு, அவளை அடிக்கணும், வையண்ணே நீ ஏதாவது பாரு. நீங்கள் அப்படியே அந்த புடவை எடுத்துகிட்டு, இதே நான் முகூர்த்த புடவை எடுத்துக்கிறேன். அப்படியே எல்லாருமே அப்படியே உங்களை சைட் பார்க்குறாங்க. கிறுக்குத்தனமாக ஏதாவது பண்ணாத வையன், லைஃப்பில் ஒரு தடவை நடக்க போகிறது. அவன் தான் ஏதோ கண்ணு கெட்டினது அப்படியே டக்குன்னு எடுத்து கொடுக்குறான், அதை நீயும் சரின்னு போட்டுக்கிற, பரவாயில்ல நான் இதே கட்டிக்கிறேன், நல்லா தான் இருக்குது அப்படி நீங்கள் ஜிம்மில் பார்க்குறீங்க. அப்போ நான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல, நான் கிளம்பலாமா அப்படி சொல்லிட்டு ஜிம்மின் அந்த இடத்த விட்டு எழுந்திரிச்சு போயிட்டாரு. இவன் எப்போன்னெலாம் இருக்கான். பையனு யோசிச்சு பார்த்துக்கோடி, அது நல்லா மஞ்சள் கலரு, அதுவும் இல்லாமல் இது அந்த காலத்து பழசு புடவை மாதிரி இருக்குது. புடவை என்னமோ பார்க்க நல்லா தான் இருக்குது, ஆனால் டிசைன் பழசுடி. ஐயோ நான் என்ன சொல்கிறது. இங்கே ஜிமினோட அத்தையோட கையை பிடிச்சிட்டு, சாரி ஜிமினோட அம்மா இருக்காங்களா, அவங்களோட கையை பிடிச்சிட்டு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறீங்க, அப்புறம் இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க. ஸோ முகூர்த்த புடவை தாண்டி இங்கே வந்து உங்களுக்கு எப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் நைட்டுக்குமே ஒரு புடவை எடுப்பாங்க. அதுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளாக காட்டனில், சில்க் காட்டனில் அந்த மாதிரி எடுப்பாங்க போல். அதுக்கு ஒரு மாதிரி ரெட் கலரில் எடுத்திருக்காங்க. ஸோ 2 புடவை எடுத்தாச்சு. இங்கே நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. அப்படியே அந்த மாம்பழ கலர் புடவை இருக்குல்ல, அதை அப்படியே வச்சு பார்க்குறீங்க. அது ஃபுல்லாக உங்கள் கையில் தான் இருக்குது. கண்ணாடியில் பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பு. அப்படியே சிரிச்சிட்டு இருக்கும்போது தான் நம்ம ஏன் இப்போ சிரிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. சி அப்படின்னு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டு வெக்கப்படுறீங்க. கடவுளே அப்படி சொல்லிட்டு ஒரு வெக்கம் வருது உங்களுக்கு. ஸோ இப்படி கொஞ்சம் நேரங்கள் ஆகுது. புடவைக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 1,80,000 வந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. 1,80,000 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வாய் பார்க்குறாங்க. ஏன்னா குடும்பமே புடவை எடுத்துருக்கு. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் யோசிச்சு பாருங்க. அப்படிங்கும் போது அப்படி தானே வரும். சரின்னு சொல்லிவிட்டு அமௌண்ட்டை கொடுத்துருந்துருப்பாங்க. குறைச்சி குறிச்செல்லாம் கொடுக்க முடியாதோ, நானே ஏற்கனவே குறைச்சி தான் போட்டிருக்கேன் பாட்டி அப்படி இப்படின்னு சொல்லுவார். இருந்தும் அந்த பாட்டி குறைச்சி ஒரு 25,000 குறைச்சிவிட்டு அதுக்கப்புறம் தான் மிச்சம் சுச்ச பணத்தை கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கப்புறம் பந்தக்கால் நட்டுட்டாங்க. ஏன்னா இன்னும் 3 நாள் தான் இருக்குது உங்களுக்கு கல்யாணத்துக்கு. பந்தக்கால் நட்டாச்சு. இதுக்கு மேலே பொண்ணு மாப்பிள்ளையும் வீட்டை விட்டு வெளில போகக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. எங்கள் ஜிமினாவே இல்லை அவருமே. ஆனால் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டார் கல்யாணத்துக்கும் எல்லாத்துக்குமே. சரியா எல்லாத்தையும் பண்ணியாச்சு. ஆனால் ஜிமின் மூஞ்சில் அந்த கலை அப்படிங்கிறது இல்லை. ஆனால் உங்களுக்கு வந்துடுச்சு. பிகாஸ் உங்களுக்கு அவரை பிடிக்குது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சிருக்கு. இந்த கல்யாணத்துக்கு உங்களுக்கு ஓகேனா அப்போ பார்த்துக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு ஹேட்டு கிடையாது, பிடித்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. காதல் ரொம்ப அப்படி அக்ரெசிவ் அப்படிலாம் கிடையாது, பிடித்தம் அப்படின்னு நினைக்க வச்சுக்கோங்க. ஸோ இப்படி இருக்கவே உங்களுக்கு அந்த க்ளோலாம் இருக்குது. ஆனால் ஜிமினுக்கு அப்படிலாம் இல்லை. ஒரு மாதிரி மூஞ்சி ஒரு மாதிரியாக தான் இருக்குது. எங்கள் ஜிமினோட அம்மா வந்துட்டு ஏன்டா இப்படி மூஞ்சி வச்சுக்கிற, உனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம் இல்லையா அப்படிங்கிறாங்க.
அதெல்லாம் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன். ஏம்மா அப்படிங்கிறாரு. ஒன்றும் இல்லை, என் புள்ளையாவே இல்லையே, அதான் ஒரு எட்டு என்னன்னு வந்து கேட்போம் தான். சரிடா, இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து வைனோடம்மா வந்திருப்பாங்க. சிம்முன்னு அத்தை அப்படி சொல்லி டக்குன்னு எழுந்திருக்கிறாரு. உட்காருப்பா, உனக்கு ஏதாவது சொல்லணுன்னா சொல்லிடுப்பா என்கிட்ட, ரொம்பலாம் எதுவும் யோசிச்சுட்ருக்காத. கண்டிப்பா அத்தை அப்படிங்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லி அந்த இடத்த விட்டு அவங்களும் போயிட்டாங்க. ஸோ இங்கே இருக்கார்ல அர்ஜுன் வந்துட்டு கொஞ்ச நாள் பார்க்கல போல் ராதாவை. ஸ்கூலில் போயிட்டு இன்றைக்கி போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார் வித் அந்த சாரீ. ஓகே, அவர் வாங்கினார்ல, சுட்டார்ல அந்த சாரீ, அந்த சாரியை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு மாதிரி கிஃப்ட் ரேப்லாம் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு முன்னாடி நின்றுட்டார். எப்படின்னா ஈவினிங் ஸ்கூலை விட்டு வரும்போது. ஓகே, இப்போ அந்த பிள்ளை அப்படியே போக போகுது. ராதா அப்படிங்கிறாரு. அந்த பொண்ணு யாரா அப்படின்னு சொல்லி திரும்புது. என்ன அர்ஜுன் கோலாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டாப் டு பாட்டம் பார்க்குது. பிகாஸ் அவர் தலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மயிலிறகு வச்சுருக்காரு, கையில் ஃப்ளூட்டை வச்சு கையை வச்சு சுற்றிட்டு இருக்காரு. என்னடா அது அப்படின்னா நாமம் போட்டு இந்த கிருஷ்ணான் மனசுக்குள்ளே நினப்பாமா, அதுக்காக இந்த கிரின்ஸெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. என்ன கோலண்டா அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. நான் என் ராதாவை பார்க்க ஓடோடி வந்து விட்டேன், நான் தான் உன் கிருஷ்ணா அப்படிங்கிறாரு. கருமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுட்டு, எரும மாடு இந்த மயிலிறகு ஒரு கேடு அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அந்த மண்டையிலேருந்து பிடிங்கிட்டு, ஐயோ என் மயிலிறகு. அவர் அப்படியே அதை வாங்க பார்க்குறாரு. லூஸ் மாதிரி பண்ணாத, எதுக்கடா அந்த மாதிரிலாம் பண்ணுற, உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ அப்படிங்கிறா. அவர் டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாருன்னா மொபைலில் வந்து இந்த கிருஷ்ணா ஃப்ளூட் ஊதுறது இருக்குல்ல, அப்படி சொல்லிட்டு ஒரு ஃப்ளூட்டு இருக்கும்ல, ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ட்ரெண்டிங்கான அந்த சாங் அது. அதை அப்படியே டக்குன்னு ஃபோனில் போட்டுட்டு வாயில் அப்படியே அந்த ஃப்ளூட் வச்சுட்டு அப்படியே இவரே வாசிக்கிற மாதிரி, இவரே அதை ஊதுற மாதிரி இப்படியே பிகு பண்ணிக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு சிரிப்பை அடக்க முடியல. சரி இருந்தாலும் இவன் ட்ரை பண்ணுறானே சொல்லி என்ன தான் ட்ரை பண்ணுறான்னு சொல்லிட்டு அதை அப்படியே பார்க்குது, சிரிக்குது, எல்லாம் பண்ணுது. டே போதுண்டா, வயிறு வலிக்குதுடா, டே போதுண்டா அப்படிங்குது. ராதா வா பிருந்தாவனம் செல்வோம். பிருந்தாவனமா? யா ஆமாம், இங்கே அப்படியே பிருந்தாவனம் இருக்குது, பிருந்தாவனம் செல்வோம்மா. மூன்று முகரோட்டி பிறப்பு அப்படின்னு மண்டல் அடிச்சுப்போம். ராதா உன் கிருஷ்ணனை பார்த்து இப்படி கூறாதே, என்னதான் ஆனாலும் நான் உன் மணாளன் ஆயிற்றே அப்படிங்கிறாரு. டே இந்த பாரு இந்த அப்படி சொல்லிட்டு சதுக்குன்னு நீங்கள் அந்த மயிலிறகு சொல்லிடுறீங்க அப்படிங்கிறாரு. இந்த ஃப்ளூட்டை வேணால் ஊதி தொலை, இந்த மயிலிறகு வேணால் வச்சு தொலை, தயவு செஞ்சுடா தமிழில் மட்டும் பேசாத, எதுவும் அது தூய தமிழில் சுத்தமாக பேசாத, கட்டப்பாகுது அப்படிங்கிறா. என் அன்பான ராதா நீ இப்படி கூறலாமா? ஐயோ நான் என்ன செய்வேன், என் காதலை எப்பொழுது நீ புரிந்து கொள்வாய் ராதா? உனக்காக ஒரு அன்பளிப்பை எடுத்து வந்துள்ளேன். அன்பளிப்புனா நீ ஒரு வாத்தி தானே, ஏன் உனக்கு அன்பளிப்புன்னா என்ன தெரியாதா? ஐயோ கேரக்டர் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் பாரு. அன்பளிப்பு என்றால் கிஃப்ட்டு, ஆங்கிலத்தில் கூறுவார்கள் அப்படிங்கிறாரு. கிஃப்டா அப்படிங்குது. உமக்காக இந்த கிருஷ்ணா எடுத்துட்டு வந்த புனிதமான அன்பளிப்பு. உன் அன்பளிப்பை தூக்கி குப்பையில் போடு, எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. நீ ஒன்றும் கிருஷ்ணனும் கிடையாது, உனக்கு ஏற்ற பேர் ராதா நானும் கிடையாது. அதனால் மனசில் ஏதாவது ஆசை வச்சுட்டு அப்படியே பின்னாடி இங்கே கிட்டுன்னு சுற்றிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன், தலையை திருப்பி விட்டு பின்னாடியை பார்க்க வச்சிரும். வா எடுறா அவள்டியா படா. ராதா ராதா அப்படிங்கிற வாயை முடுறா ஒத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வந்து அந்த கெட்டவாதியை சொல்லிடுச்ச. என்ன வார்த்தை கூறி விட்டாய் சகி அப்படிங்கிறாரு. என் பேர் சகி கிடையாது, என் பேர் ராதா அப்படிங்கிறா. உமக்கு தெரியாதா, அவர் ராதாவை சகி என்றும் அழைப்பார்.
என் சகி நீதானே, அப்பொழுது நான் உன்னை தானே அழைக்க வேண்டும். என் சகியே, இப்படி நீ கூறலாமா என்னை பார்த்து? அதுவும் பொம்பளை பிள்ளை ஆயிற்றே நீ. நீ பண்ணுற வேலைக்கு நான் திட்டுறதோட விட்டேன்னு மட்டும் நினச்சிக்கோ. அடுத்த தடவை கை வாங்கிடுவேன். ஒழுங்கு மறுத்து வீட்டுக்கு போ. ராதா, என்னடா உன் பிரச்சனை? என்ன, அந்த கிஃப்டை வாங்கிக்கணும் அவ்வளோதானே? ஆமாம். குறித்து தலை அப்படிங்கிறா. டக்கு டக்குன்னு அந்த மனுஷன் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்தா அப்படிங்கிறாரு. என்ன இருக்கு? என் ஃபோட்டோக்கு மாலை போட்டு வச்சுருக்கியா? ராதா, அப்படி சொல்லாத, டென்ஷன் ஆகிடுவேன். கேரக்டர் மறந்து பேசுகிறீங்க ஜி. ராதா, அப்படி கூறாதே அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பு வந்துட்டு மண்டையில் வேற இருந்தது. எடுத்து தலை அந்த மயிலறக இல்லை ஃப்ளூட் இருக்கு, எடுக்க கையை குடுறா, கையில் குடுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வெட்டுக்குன்னு வாங்கியிருக்கோம். எனக்கு புரிந்து விட்டது. என் ஞாபகார்த்தகமாக தானே இது ரெண்டுத்தையும் நீ வாங்கி கொண்டாய். நான் சென்ற பிறகு அந்த புல்லாங்குழலில் என்னது எச்சி உள்ளது, அதனால் அதை சேர்த்து நீ அப்படியே அதை ஊதும் பொழுது நாராசமாக இருக்குது. எப்படி நீ சொல்கிறத கேட்கவே நாராசமாக இருக்குது. வாயை மூடு மயிறு அப்படிங்கிறா. அவர் அப்படியே பார்க்குறாரு. சரி, என்ன இருக்குது? அன்பளிப்பு ஓப்பன் செய்தால். ஐயோ, ஆங்கிலத்தில் பேசுகிறீர்கள். ராதா, என் அன்பு சகி. இந்த பார், நீ பேசினதால என் டங்கு ஸ்லிப் நான் அப்படி பேசிட்டேன், சரியா? இந்த பார், நான் அவனு தூய தமிழில் பேச மாட்டேன் படா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ராதா, இங்கேயே செல்கிறாய் அப்படியே முறைக்கிறா. ஸோ நீங்கள் போகிறீங்க. டக்குன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணுது. கடற்கடன்னு அவர்கிட்ட வந்துட்டு, எனக்கு தெரியும் என்னை பிரிந்து சில மனம் இல்லாமல் தானே திரும்பி வந்தாய். அந்த ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, நீ கிருஷ்ணன் தானே? ஆம் ராதா. அப்புறம் எதுக்கு கிருஷ்ணா வெஹிக்கிளில் வந்தீங்க? நடந்து தானே வரணும். பிருந்தாவனத்துக்கெல்லாம் நடந்து தானே போவீங்க. அப்போ மாட்டு வண்டி, இந்த தொழுவை அது மட்டும் தானே இருக்கும். இதென்ன மாடர்ன் கிருஷ்ணா? எனக்கு தூய தமிழ் பேசுகிற கிருஷ்ணர். அப்போ நடந்து தானே போகணும். நடந்தே வீட்டுக்கு போங்க கிருஷ்ணா அப்படிங்கிறா. அவர் அப்படியே பார்க்குறாரு. என்ன மூஞ்சி எப்படி வச்சுருக்க பா? அந்த மனுஷன் அதுக்கப்புறம் வண்டியில் இருக்கிற அந்த சாவியை எடுத்துகிட்டு நடந்தே போகிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்துட்டு, நீங்கள் ஆக்சுவலாக ஸ்கூட்டி வச்சுருக்கீங்க. ஸோ ஸ்கூட்டியில் அப்படியே போகிறீங்க. மனுஷன் நடந்தே போகிறாரு. சும்மா ப்ராங்க் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்கலை, போயிட்டீங்க. அப்புறம் என்ன நினச்சிங்களோ தெரில, ஒரு ½ லேட்டர் நீங்கள் வந்து திருப்பி உங்கள் ஸ்கூல் வாசலில் வந்து நிற்கிறீங்க. அவரோட பைக் அப்படியே அங்கேயே தான் நிற்குது. நடந்தே அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும் நடந்தே அவரோட வீட்டுக்கு போகணுன்னா. வேணா லூஸாவன், நான் சொன்னதுக்கு அதை அப்படியே கேட்டுட்டு அவன் மட்டும் வண்டியை வச்சுட்டு போயிட்டான். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு சீதாப்பிள்ளை யோசிச்சுட்டு, ஏன் இப்படி இருக்கான் அப்படின்னு அந்த பிள்ளை யோசிக்குது. ராதாவான். ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு அந்த கிஃப்ட்டை அப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்க்குறா. அந்த கிஃப்டில் வந்து சாரீ இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ப்ரிட்டியாக. அவர் கிருஷ்ணரில், அதனால் மயில் கலர் வித் பீகாக் டிசைன் வாங்கி கொடுத்துருக்காரு, பார்த்தீங்களா? ஸோ அந்த சாரியை பார்த்ததும் இந்த பொண்ணுக்கு சிரிப்பு வருது. அதில் ஒரு லெட்டர் இருக்குது. இன்னும் 3 நாட்களில் பையனுக்கு கல்யாணம். ஆதலால் அன்று நீ இந்த புடவையை அணிந்து வந்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன். இப்படிக்கு உன் அன்பான கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் எழுதிருக்கு. அந்த பொண்ணு அப்படியே சிரிச்சுட்டு அந்த புடவையை பார்க்குது. அப்படின்னு ஒரு டீப் பிரெத். ஸோ இங்கே அப்படியே டைரெக்டாக உங்களை பார்க்கலாம். பையனுக்கு கல்யாணம் என்னன்னு ஒரு 8 போய் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஈவினிங் ஒரு 6 o'clock போல் உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பா. இங்கே நீங்கள் ராதாவை பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி. சொல்லுடி அப்படின்றீங்க. எருமை மாடு, ஃபோன் பண்ணி தானே சொல்லி தொலைஞ்சிக்க, என் வீட்டுக்கு வந்தால் என்ன கேடாம் அப்படி இப்படின்னு கண்ணாமலாம் திட்டுறா. நீ வேற பந்தக்கால்லாம் நட்டுட்டாங்க, வெளில போகக்கூடாது வேற சொல்லிட்டாங்க, என்னடி பண்ணுவேன்? ஓ சரி
ஜிம்னனுக்கு இது ஓகேவா? அதை நீ அவன்கிட்ட தான் கேட்கணும். சரி, உனக்கு இது ஓகேவா? உனக்கு தான் ஜிம்மினை கண்டாலே ஆவாதே, எரிஞ்செறிஞ்சு விழுவ. போயும் போயும் உனக்கும் அவனுக்குமா கொடுத்தாங்க? இரு, உன் மூஞ்சில் அந்த ஒரு கடுப்பு இல்லையே இப்போ. என்னடி மனசை மாற்றிக்கிட்டியா என்ன? இருக்கலாம். அடிப்பாவி, இத்தனை வருஷம் மஞ்சத்தை வச்சுட்டு வந்த ஒரே வாரத்தில் மஞ்சத்தை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்ட. அதுக்கு தான் சொல்லுவாங்க, சும்மாவா சொன்னாங்க பொண்ணுங்களே நம்பாதீங்கன்னு. எனிவேஸ், ஹாப்பி ஃபார் யூ. சந்தோஷமாக இரு சரியா? கல்யாணத்துக்கு வராமல் விட்டுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான். வரேன்டி வரேன் அப்படிங்கிறா. ஏய், என்னாடி உன் தம்பிக்கு வச்சுன? ஏன் தம்பிக்கா? அதாவது ஜிம்மினோட தம்பிக்கு தொல்லை பண்ணுறான்டி. என்ன ஸ்கூலுக்கு வந்திருந்தானா என்ன கடுப்பேத்துறான்டி. ராதா கோதாங்கிறான். எனக்கு கெட்ட கெட்ட வார்த்தையாக வருது. ஐயோப்பா, டென்ஷன் ஆகுதுடி. எப்படியும் அவனை சமாளிக்கிறீங்க வீட்டில்? இங்கெல்லாம் அவன் எல்லாம் இருக்க மாட்டான்டி. அப்போ என்ன பார்த்தா மட்டும் அவனுக்கு என்ன இழிச்சு வாய். அதுவும் தூய் தமிழில் பேசுகிறான் பாரு, அப்படியே வர்றதுக்கு கழுத்து நினைச்சு கொள்ளணும் போல தோணுது. அப்படிங்கிறா. சரி சரி, கோபப்படாத வீடு, பார்த்துக்கலாம். உனக்கு என்னம்மா, உனக்கு ஜாலியாக தான் இருக்கும், எனக்கு தானே எரிச்சலாக வருது அப்படிங்கிறா. சரிடி அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்துருப்பீங்க. ஸோ கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசி முடிச்சிட்டதுக்கப்புறம் இங்கே ராதா வந்து உங்கள் வீடு வாசலுக்கு வரா. அப்போது அர்ஜுன் சகி அப்படிங்கிறாரு. வெடுக்குன்னு அந்த ராதா பிள்ளை அப்படியே திரும்பி பார்க்கும். நான் சகி என்று அழைத்ததும் உமக்கு தெரிகின்றது சகி என்று நான் உன்னை தான் அழைப்பேன் என்று. ஆதலால் உன் மனதில் அந்த பெயர் நிலைத்ததற்கு நான் தானே காரணம். அப்பொழுது இந்த பெயர் இவன் நம்மைத்தான் கூப்பிடுகின்றான் என்று உமக்கு தெரியும். அதே மாதிரி அந்த பெயரை மனதில் வைத்தது போல் ஏன் என்னையும் உன் மனதில் வைப்பாயா? எப்பொழுது வைப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. ரொம்ப சாந்தம்மா, அப்படியே ரொம்ப நல்லவன் மாதிரி பேசினா அப்படியே மனசுக்குள்ளே கண்ணன்னு நினச்சிக்காத. ஏதோ ஒரு ஃப்ளோவில் திரும்பிட்டேன். ஓகே, அது 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 நான் திரும்பினது ஒயின்னு ஒரு வேலை வந்து நிற்கிற சகி அப்படிங்கிறாரு. என்னையும் ரொம்ப சாந்தமாக வேறு சகிங்கிறான். இன்னும் உரிமையோட வேறு சொல்லி தொலைகிறான். டே அடிச்சிருவேன்டா அர்ஜுன். அர்ஜுன் இல்லை, அர்ஜுன் இல்லை, உன் மணாளன் அர்ஜுன் இல்லை, நான் உன் கிருஷ்ணா அப்படிங்கிறாரு. என்னால் உன்கிட்ட போராடி ஜெயிக்க முடியல அதேதான் அதேதான், உன் வாயால் சொல்லிவிடு சகி அப்படிங்கிறாரு. சீ, வாய முடித்தால சகி சகின்னு உயிரை வாங்கி தொலையாதடா. இந்த பாரு அர்ஜுன், நான் வந்தது வயனை பார்க்க, என்னை ப்ரெஷர் ஏற்றி பார்க்காத. எனக்கு திட்டி திட்டி ஒரு கட்டத்தில் அழுத்த போயிடுத்து விடுடா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அந்த இடத்த விட்டு போகிறீங்க. சகி, நீங்கள் அப்படியே திரும்புறீங்க. என்ன பார்த்து மெதுவாக செல். எங்களுக்கு தெரியும், மூடிடுவோம், வேலையை பார். என்னதான் இருந்தாலும் உன் மணாளனை இப்படி கூற வேண்டாமே. ஸ்கிப் இட் அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளேயே தோணிட்டு நீங்கள் அப்படியே அதுக்கப்புறம் வேறு எந்த வார்த்தையும் பேசலை, அந்த இடத்த விட்டு போயிட்டீங்க. அர்ஜுன் இங்கே அந்த ராதா பிள்ளையை பார்த்து சிரிக்கிறாரு. சகி சகி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு, உங்களுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன். ரொம்ப கிராண்டாலாம் கிடையாது. அந்த ஒரு வாரத்தில் எப்படி பண்ண முடியுமோ உங்கள் வீட்டில் தான் கல்யாணம். ஓகே, கொஞ்சம் பெரிய வீடு, பரம்பரை வீடுன்னு சொல்லுவாங்களே, அந்த வீட்டில் தான் கல்யாணம். ஸோ அந்த வீட்டில் தான் ஆக்சுவலாக ரிசப்ஷனும் நடக்குது. அதுவும் எப்படி சொல்கிறதுனா, கிராமம் கன்வெர்டட் இன்டூ டவுன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகலை தானே. அப்படின்னா என்ன ஆயிருக்கும், வீட்டிலே தான் ரிசப்ஷன்லாம் அந்த அளவு பெருசாலாம் இது பண்ண மாட்டாங்க. கல்யாணம் தான் அங்கே பெருசாக பண்ணுவாங்க. ஸோ ஒரு 50-100 பேர்கிட்ட வந்திருப்பாங்க ரிசப்ஷனுக்கு. ஜிமினுக்கு மூஞ்சியில் ஆடல, அமைதியாக தான் நின்றுட்டுருக்காரு. இங்கே அந்த ஜிமினோட லவ்வர் இருக்காங்கல்ல, ரேவதி,
ஸோ அந்த பொண்ணுக்கு நெக்ஸ்ட்டு வீக்கில் இன்னும் அதாவது நெக்ஸ்ட் வீக் வரத்துக்கு இன்னும் ஃபியூ டேஸ் தான், ஒரு 3 to 4 டேஸ் தான். அதுக்கு அந்த நேரத்தில் கல்யாணம், ஓகேவா? ஆனால் அந்த பொண்ணுக்கு முன்னாடியே இப்போது ஜிமினுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இது எப்படியோ அந்த ரேவதி பிள்ளைக்கு தெரிய வந்துருச்சு. அவளுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. அவளுக்கு எப்போ தெரிய வருதுன்னா, திஸ் நைட், அதாவது நாளைக்கு கல்யாணம், இன்றைக்கி அவருக்கு ரிசப்ஷன், அந்த மாதிரி. அவளுக்கு ஒரு மாதிரி ஈகாடல்ல, அப்படியே ஒரு மாதிரி திகச்சு போய் நிற்கிறா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத பொசிஷன். இப்போ நைட்டு நேரம் கண்டிப்பாக வீட்டில் விட மாட்டாங்க. ஸோ ஆப்ஷனே இல்லை அவளுக்கு போக்குறதுக்கு. நாளைக்கு தான் என்ன எதுன்னு பார்க்கணும் அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறான், ஓகேவா? தென் ரிசப்ஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. நீங்கள் ஆனால் சிரிச்சிட்டு நல்லபடியாக போஸ்ட்லாம் கொடுக்குறீங்க. பட் ஜிம்மன் அப்படி கிடையாது. நார்மலாக சிரிக்க சொல்கிறாரு. அப்படியே சிரிப்பை கஷ்டப்பட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. பாவம் ஃபோட்டோகிராஃபர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு. சார் கொஞ்சமாவது சிரிங்க சார் அப்படி இப்படிங்கிறாரு. பரவாயில்ல நீங்கள் அப்படியே எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜிம்மன் சொல்கிறாரு. இங்கே ஒரு வழியாக ரிசப்ஷன் எல்லாமே முடிஞ்சிச்சு. இப்போது நீங்கள் வந்து ஆக்சுவலாக உங்களோட ரூமில் படுத்துருக்கீங்க. உங்களோட ரூமில் ஒரு 2-3 குழந்தைங்க கீழே படுத்து கிடக்கு. அந்த ரூமே ஃபுல்லாக கலைஞ்சு ஒரு மாதிரி தேவை வச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த ரூமே ஒரு மாதிரி நிறைய புடவைக, தென் வந்து ஜுவல்ஸு, அது இதுன்னு நிறைய இருக்குங்க உங்களை சுற்றி. நீங்கள் அப்படியே ஒதுக்கிட்டு அந்த பெட்லேயே ஒரு சைடில் உட்காந்துருக்கீங்க, ஓகேப்பா? ஸோ நேரங்கள் போகுது. ஜிமின் அவரோட ரூமில் உள்ள பால்கனியில் அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அங்கே நைட்டில் நிறைய பேர் தூங்க மாட்டாங்க போல். நிறைய பேர் கொல்லையில் உட்காந்துட்டு கதை பேசுகிறாங்க. சமையல் ஆட்கள் வந்து காய்கறி கட் பண்ணிருக்காங்க. 1-2 நடமாடிக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கு. அவருக்கு நடக்கிற கல்யாணம் அவருக்கு சுத்தமாக சம்மந்தமே இல்லாத ஒரு கல்யாணம் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு டீப் பிரெத் எடுக்கிறாரு. திடுதுப்புன்னு யாரோ அவங்களோட ரூமுக்கு வர மாதிரி இருக்குது. டக்குன்னு ஜிம்மின் திரும்பி பார்க்குறாரு, யாருன்னு. இங்கே வாண்டுங்க தான் விளாண்டுட்ருக்கு. இந்த நேரத்தில் என்ன விளையாட்டு? போய் தூங்குங்க. அண்ணா நாளைக்கெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடும். அப்புறம் அம்மாலாம் இந்த ரூமுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. இந்த ஒரு நாள் தானே விளாண்டுக்குறோமே. சரி. ஜிம்மன் அப்படியே போய் படுத்திருக்காரு. குழந்தைங்க துப்புன்னு வருது போகுது, கொசு கடிக்குது, எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அமைதியாக படுத்திருக்காரு. காலையில் ஒரு 4 மணி இருக்கும். பெரியவங்களாம் வந்து எழுப்பி விடுறாங்க. டேய், உனக்கு 6:30 மணிக்கு கல்யாணம்டா, எழுந்திரி, உனக்கு நலங்களாக வர வைக்கணும், வாசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜிம்மன் எழுந்திருக்கிறாரு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களையும் கிளப்பியிருப்பாங்க. ஆக்சுவலாக குளிக்காமல் தான் 2 பேருமே அந்த மணமேடையில் நின்றுட்டுருக்கணும். சந்தனம் அதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிச்சுட்டு முகூர்த்த புடவை கட்டிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிச்சுவல்ஸ்லாம் நடக்கும், தாலி கட்டுறதெல்லாம். ஸோ இப்போ நீங்களும் ஜிமினும் நின்றுட்டுருக்கீங்க. உங்களுக்கு நலங்கு மாவு அதெல்லாம் கரைச்சி அப்படியே வைக்கிறாங்க. நீங்கள் அப்படியே என்ஜாய் பண்ணுறீங்க தான், ஓகே. ஸோ ஆஃப்டர் தட் குளிக்கிறீங்க. புடவை வந்து உங்களுக்கு கட்டி விட்டுட்ருக்காங்க. இங்கே ஆல்ரெடி ஜிம்மன் கேம் அப்படியே மண்டபத்தில் உட்காந்துட்ருக்காரு. மேலே தாளங்கள் சத்தங்கள் கேட்குது, பேனிக் ஆகுது, ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது. உங்களுக்கு ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டை தாண்டி ஒரு பயம் வருமே, அந்த மாதிரியான ஒரு பயம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கு. மணமேடையில் ஏறி உட்காடுறீங்க. ஜிம்மன் அப்படியே சைடில் உட்காந்துருக்கு. உங்களை லைட்டாக ஒரே கண்ணால் அப்படி பார்த்து வந்துருப்பார். தென் ஆஃப்டர் தட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் லேட்டர் ஐயர் கொஞ்சம் நிறைய மந்திரங்கள் சொல்கிறாரு. கரெக்டாக 7:01 தாலி கட்டணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு எல்லாமே அந்த தாலிலாம் அப்படி ஆசீர்வாதத்துக்காக அப்படியே போயிட்டுருக்கு. எங்கள் திடுதிப்புன்னு ஒரு பொண்ணு அப்படியே குடுக்குடுன்னு வாசலுக்கு வந்துட்டு, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்குன்னு அந்த தாலி எப்படி அச்சதைக்கு போயிருக்கோம்ல, அதை வெடுக்குன்னு அப்படியே வாங்கிட்டு அந்த தாலியை. யாருக்கும் ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. யார் இந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. டக்கு நீங்கள் ஜிம்மனா எழுந்திரிச்சிட்டாரு. நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் பார்க்குறீங்க, யார் அது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ரேவதி. உங்களுக்கு அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது, என்ன நீங்கள் பார்த்ததில்ல. நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்டுமே வந்திருக்கா, ராதாவும் வந்திருக்கா, சைடில் நிற்கிறா. நீங்கள் அப்படியே எழுந்திருக்க போகிறீங்க. நீ எழுந்திருக்கக்கூடாது, உட்கார்றி.
என்ன நடந்தாலும் மணமேடையில் உட்காந்த பொண்ணு ஏந்திரிக்கக்கூடாது தாலி இல்லாமல். உட்காரு அப்படிங்கிறா. யார் இது அப்படிங்கிறீங்க? ஜிமின் லவ் பண்ண பொண்ணு. அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு அப்படியே அந்த பொண்ணை பார்த்ததும் ஒரு மாதிரி என்ன அப்படிங்கிற மாதிரி ஷாக்காகி பார்க்குறாரு. யார்மா நீ தாலி வாங்கி வச்சுட்டு கல்யாணம் நடக்காதுங்கிற? அபசகுணமாக பேசுகிறீ, உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்கிற அந்த பொண்ணுக்கிட்டேருந்து வாங்க பார்க்குறாங்க. இந்த கல்யாணம் நடக்காது. நடந்தால் அது ஏன் கூட தான் நடக்கும். ஜிமினை நானும் காதலிச்சிட்ருக்கோம். என்னை விட்டுட்டு ஜிமின் வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிடுவானா? இல்லை கல்யாணம் பண்ணால் விட்டுருவேனா நான்? ஜிமின் எனக்கு தான். நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக்காகி அப்படியே பார்க்குறீங்க. இங்கே ஜிமினோட அம்மாவுக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியல. என்னம்மா கல்யாணம் அதுமா வந்துட்டு என்னென்னமோ பேசுகிற? என் பிள்ளை யாரையும் காதலிக்கல. எங்க உங்கள் பிள்ளைய சொல்லுங்கள் பார்க்கலாம். எனக்கு காதலிக்கலைன்னு என் கண்ணுக்கு நேராக பார்த்து சொல்லுங்க. இந்த நிமிஷமே இந்த இடத்த விட்டு நான் கிளம்பி போய்ட்றேன். டேய் ஜிமினை சொல்லுடா, அந்த பொண்ணுகிட்ட சொல்லுடா, நீ காதலிக்கலன்னு சொல்லு. ஜிமின் அப்படியே அமைதியாக தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அவங்க அம்மா பொத்துன்னு, ஐயோ சொந்த பந்தத்துக்கு முன்னாடி அசிங்கப்படுத்துகிறானே, அதனால தான் நீ இப்படி இருந்தியா? இத்தனை நாள் நீ அதனால தான் இப்படி இருந்தியா? டே ஜிமின் ஏதாவது சொல்லுடா, என்னடா இப்படி நிற்கிற அப்படின்னு அவங்க அம்மா இப்படி 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 இப்படின்னு ரொட்டு நெஞ்சில் எடுக்கிறாங்க ஜிமினோட நெஞ்சில். அவர் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் அப்படியே நிற்கிறாரு. இப்போ உன்னை நம்பி வந்து அந்த மணமேடையில் உட்காந்துட்டு இருக்க அந்த பொண்ணுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன்? என்னடா சொல்வேன் நான்? இங்கே ஜிமின் எதுவுமே பேசலை, அமைதியாக நிற்கிறாரு. இப்போ நீங்கள் நான் கொஞ்சம் பேசலாமா? அப்படியே ஜிமின் டக்குன்னு உங்களை பார்க்குறாரு. எனக்கு ஜிமின் லவ் பண்ணுறது தெரிஞ்சுன்னு தான் நான் ஒத்துக்கிட்டேன். அதை சொல்ல உனக்கு வெக்கமாக இல்லை? வேறு ஒருத்தவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருக்கான், அதே பையனை பிடிக்க உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? ஏன் இந்த உலகத்தில் வேறு பையனே கிடைக்கலையா? யாராவது ஒருத்தவங்க லவ் பண்ணுற பையன்தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுறாங்களோ? வெக்கம் கேட்டவங்களா இருக்கீங்க. நான் வெக்கம் கேட்டவனா? அப்போ நீ யார்? நீ யாருன்னு நான் கேட்குறேன். லவ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பையனை விட்டுட்டு வேறு ஒரு பையன்ட்ட நீ எதுக்கு சம்மதிச்ச கல்யாணத்துக்கு? நான் வெக்கம் கெட்டவனே இருந்துட்டு போட்டோம், அப்போ நீ மட்டும் என்ன உத்தம புத்திரியா? சொல்லுமா. அது அது ஜஸ்ட் வாய் மூடு. அவன் உன்னை அப்ரோச் பண்ணல, அவன் உன்னை காதலிக்கிற கல்யாணம் பண்ணிக்கலான்னு எதுவும் சொல்லலை. நீ தானடி அவனை தூக்கி போட்டுட்டு போன. அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுட்டு இப்போ வந்திருக்க? ஆனால் உரிமை கொண்டாடுறதுக்கு இப்போ கல்யாணத்துக்கு நிறுத்திட்டு வந்து நின்றுட்டுருக்கேன். என்ன நினச்சிட்ருக்க நீ? கல்யாணம்னா பானா வரத்துக்கு போனா போகிறதுக்கு அவன் யார்? தூக்கி போடுற பொம்மை நினச்சியா? அவன் ஏன் ஜிமின், அவ்வளோ சிக்கலாக யாருக்கும் கொடுக்க முடியாது. உனக்கு கொடுத்தேன், அது வேணாம் நீ சொல்லிட்ட. எப்படி எந்த மூஞ்ச வச்சுட்டு நீ இப்போ இந்த இடத்துக்கு வந்த? நீங்கள் அப்படியே அந்த பொண்ணை பார்த்து முறைக்கிறீங்க. அது அது ஒரு கோவத்தில் நான் சொன்ன முடிவு. நான் என்னதான் அந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டாலும் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அது அவனுக்கே நல்லா தெரியும். ஜிமின் தயவு செஞ்சு ப்ளீஸ் ஜிமின், வாய் திறக்காமல் அமைதியாக இருக்காத ப்ளீஸ். எல்லாமே ஸ்ப்ளிட் அவுட் பண்ணிவிடு. நீங்கள் நான் லவ் பண்ணது எப்படி நான் உங்களுக்கு தெரியணும்ல. நான் ஏதோ ஒரு கோவத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன்டா. என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது. எங்கள் குடும்பத்தையே தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருக்கேன் ஜிமின் உனக்காக. இப்பயும் நீ பேசலன்னா அப்புறம் நம்ம எப்பயுமே சேர முடியாது ஜிமின். ப்ளீஸ் ஏதாவது இருந்தாலும் பேசிடு. ஜிமின் அப்பயுமே பேசலை. இங்கே அப்படியே டக்குன்னு உங்கள் கிட்டக்கு வந்துட்டு போய் உக்காரு, மணமேடையில் போய் உக்காருன்னு சொன்னேன். ஆனால் ஜிமின் போய் உக்காரு.
நீங்கள் அப்படியே அமைதியாகி உட்காந்துட்டீங்க. அவகிட்டேருந்து தாலி வாங்குங்க. அவகிட்ட பேசுகிறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை. எல்லாம் முடிஞ்சது. 2 பேர் வந்து வாங்க வராங்க. ஜிமன், நீ இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும்னா நான் கண்டிப்பாக தாலி கொடுக்க மாட்டேன், விட்டு எரிஞ்சிருவேன் ஜிமன். தயவு செஞ்சு சொல்லு ஜிமன், ஜிமன் ஜிமன் அப்படிங்கிறா. ஆனால் இங்கே ஜிமன், ஏய் என்ன உன்கிட்ட சொல்லணும்? ஆமாம், உன்னை லவ் பண்ணது உண்மைதான், ஒத்துக்கிறேன். ஆனால் நான் கெஞ்சாதது கிடையாதே. சொல்லு. நீ தானே என்னை வேணான்னு சொல்லிட்டு அந்த பையனை ஓகே சொன்ன. இப்போ தான் உனக்கும் அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்க போதில்ல. நான் எந்த வகையிலையும் உன்னை டிஸ்டர்ப் பண்ணலையே கல்யாணத்தில் நிறுத்திட்டு. அப்புறம் எதுக்கு என் பர்சனலுக்குள்ளே நீ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க? ஓ பர்சனலா? நீயும் நானும் தானே ஜிமன் பர்சனல். அதெல்லாம் எப்பயோ நீ நோ சொன்னதுக்கப்புறம், பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் எப்பயோ முடிஞ்சு போச்சு. இப்போ எதுவும் உனக்கும் எனக்குள்ளே இல்லை. எல்லாமே முடிஞ்சிட்டு. ஜஸ்ட் ஃபுல் ஸ்டாப். டக்குன்னு ஜிமனை எழுந்திரிச்சிட்டு கடகடன்னு அந்த பொண்ணுக்கிட்ட வராரு. அந்த பொண்ணு கையில் இருக்கிற வெடுக்குன்னு அந்த தாலியை பிடுங்கிட்டு, இதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிரு. இதுக்கு மேலே உன் லைஃப் லாங் உன் மூஞ்ச நான் பார்க்கக்கூடாது. போ ஜிமன். ஆனால் நீ இப்போ கோவத்தில் எடுக்கிற முடிவு பின்னாடி ஃபுல்லாக ரெக்ரெட் பண்ணுவடா. அது என் லைஃப், எனக்கு தெரியும் யாரு கூட போகணும், எதுக்கு போகணும், எப்படி போகணும்னு. அதை நீ சொல்லி புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கிளம்பலாம். அப்படியே ஜிமன் வந்துட்டு, சாரி டிஸ்டர்ப் ஆனதுக்கு, டைம் என்னை மன்னிச்சிடுங்க, எல்லோரும் உட்காருங்க. இங்கே ஐயர்கிட்ட அந்த தாலியை கொடுத்துட்டு மந்திரம் சொல்லுங்கள். சரி. மாங்கல்யம் தந்து நான் அது சொல்கிறாங்க. கெட்டி மேலேங்கிறாங்க. ஜிமன், யூ வில் ரிக்ரெட் இட் அப்படிங்கிறா. அவர் அப்படியே முறைச்சிட்டே அப்படியே உங்களுக்கு தாலி கட்டுறாரு. ஃபைனலி உங்களுக்கும் ஜிமனுக்கும் இங்கே கல்யாணம் நடந்துடுச்சு. ஸோ இதோட இந்த எபிசோட முடிக்கிறேன். அன்யோ பாய் சரங்கியா மிஸ் ஹோப் லைக் இட். நிக்கோ நிக்கோ நீ